இந்த தீவுல இருக்க எல்லா ஃபீமேல் பெங்குயின்ஸும் சேர்ந்து அவங்களோட கோடை காலத்துக்கு தேவையான உணவை கொண்டு வரதுக்காக அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது இவங்களோட முட்டைகள் எல்லாத்தையுமே அவங்களோட கணவர்கிட்ட கொடுத்துட்டு இத பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க இருந்து எல்லா முட்டையில இருந்தும் பெங்குயின் குட்டிங்க எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருது. ஆனா அங்க இருந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம அப்படியே இருக்கு. இத பார்த்துட்டு அந்த முட்டையோட அப்பாவும் ரொம்பவே சோகமா அந்த முட்டையவே நின்னு பாத்துட்டு இருக்காரு. அப்ப இவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இவர்கிட்ட அட உடுப்பா ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரி ஆயிரத்துல ஒருத்தருக்கு நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு அந்த முட்டை அசைஞ்சு அதுல இருந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிருது. இத பார்த்ததும் அந்த அப்பா பெங்குயினுக்கு ஒரே சந்தோஷம். எப்பா ஒரு வழியா என் மக வர போறான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா அந்த முட்டையில இருந்து ரெண்டு காலு மட்டும் தான் வெளியில வருது. அப்படியே அந்த முட்டையில இருந்த குட்டி பெங்குயினும் தடுமாறி தள்ளாடிக்கிட்டே போய் அங்க இருக்கிற பள்ளத்துல விழுந்துறான். அப்படி விழுந்தவன் சறுக்கிக்கிட்டே போய் பறந்து வந்து விழ அவ்வளவுதான். இப்ப அந்த முட்டையோட ஓடெல்லாம் உடைஞ்சு இப்ப முழுசா வெளியே வந்துடுறான். அப்படி வெளியே வந்த இந்த குட்டி பெங்குயினும் இந்த இடத்தோட டெம்பரேச்சரை தாங்க முடியாம அங்கேயே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது. இத பார்த்து அப்பா பெங்குயின் வந்துட்டு இங்க பர்றாமவனே, இந்த இடத்தோட டெம்பரேச்சர்லாம் உன்னால தாங்க முடியாது, சோ அதனால நீ என் காலு மேல ஏறி நின்னுக்கோன்னு சொல்ல இவன் காலு மேல ஏறி நிப்பான்னு பார்த்தா இவன் போயிட்டு அப்பாவோட காலிலே சொருவிக்கிறான். அப்போ அதே நேரம் சாப்பாடு செமிக்கு போன ஃபீமேல் பெங்குயின்ஸ் எல்லாம் திரும்ப இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க வரத பார்த்த இந்த குட்டி பெங்குயினும் தன்னோட அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஒரே எக்ஸைட்மெண்டோட பார்த்துட்டு இருக்கான். எப்படியே ஒரு வழியா அந்த ஃபீமேல் பெங்குயின்ஸ் எல்லாம் கிட்ட வந்ததும் இந்த குட்டி பெங்குயின் வந்துட்டு அம்மாவை பார்க்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடறான். சோ அப்படி இவன் ஓடிட்டு இருக்கும்போது எப்படியோ அவங்க அப்பா கிட்ட இருந்து மிஸ் ஆகி தொலைஞ்சு போயிடுறான். இப்போ அந்த அப்பா பெங்குயினும் அவ்வளவுதான், இன்னைக்கு என் பொண்டாட்டி வந்து என்னை பொழக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயத்தோட தேடிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு பின்னாடி இருந்து அவங்க வைஃப் கூப்பிடுறாங்க. அவ்வளவுதான், இப்ப அந்த அப்பா பெங்குயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே கேஷுவலா கிட்ட வந்து வாமா போன காரியம்லாம் நல்லபடியா முடிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க இந்த ஃபீமேல் பெங்குயினும் அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சு, சரி என் புள்ள எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இங்கதாமா என் கூட நின்னுட்டு இருந்தான், திடீர்னு எங்க போனான்னு தெரியல, காணாம போயிட்டாமா அப்படின்னு சொன்னதும் அவ்வளவுதான் அந்த அம்மா பெங்குயினுக்கு செம்ம கோவம் வந்துருது. உங்களால புள்ளைய கூட சரியா பாத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டே இருக்கும்போது அப்ப அந்த குட்டி பெங்குயின் வந்துட்டு பின்னால இருந்து அம்மானு கூப்பிட அவ்வளவுதான். இப்ப பையனை பார்த்த உடனே தான் அவங்க அப்பா மேல உள்ள கோவம் எல்லாம் போய் அந்த குட்டி பெங்குயினை பிடிச்சு கொஞ்ச ஆரம்பிச்சிருது.